வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய அம்மா நீயா கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 1996 ஜனவரி 1 திங்கள். மாதங்கியின் காதில் பிள்ளையார் கோயில் மணியோசை இதமாக ஒலித்தது. விழிப்பு எப்போதோ வந்தாகிவிட்டது. ஆனால் கண்களை திறக்காமல் படுத்திருந்தாள். மணியோசை கண்களை திறக்க வைத்திருந்தது. உடனேயே வலது உள்ளங்கையை மங்கலான படுக்கையறை வெளிச்சத்தில் பார்த்து கொண்டாள். பாட்டி சொல்லி இருக்கிறாள், தூக்கத்தில் இருந்து விழிப்பு வந்ததும் கண்ணை திறந்ததும் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும், பின்னர் சுவாமி படத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று. மாதங்கி பாட்டி சொல் தட்டாத பேத்தி. உள்ளங்கையை பார்த்துவிட்டு எதிரே சுவரில் புன்னகை போக்க காட்சியளிக்கும் குருவாயூரப்பனை தரிசனம் செய்தாள். தாத்தா, பாட்டி, சிற்றப்பா மற்றும் சித்தியுடன் 3 வருடங்களுக்கு முன் குருவாயூர் போயிருந்த போது வாங்கிய படம். விளக்கை போட்டுவிட்டு எழுந்தாள். நிலை கண்ணாடி முன் நின்றாள். ஒற்றை நாடி உடல்வாகும் எலுமிச்சை பழ நிறமும் அவளுக்கு எப்போதுமே பெருமை தருபவை. மூக்கு இவ்வளவு நீளமாக இல்லாமல் இருந்தால் முகம் இன்னும் அழகாக பாந்தமாக இருக்கும் என்று பாட்டி அடிக்கடி சொல்வாள். இப்போது கண்ணாடியில் கண்கள் அவளை பார்த்து சிரிப்பதாக தோன்றியது. மூடிக்கொண்டாள். எல்லாமே இருட்டிவிட்டது. மீண்டும் திறந்தபோது பிரதிபிம்பத்தில் கடிகாரம் 5 என்று காட்டியது. குளியலறை கடன்கள் முடிந்த பிறகு சமையலறைக்கு வந்தாள். அடுப்பு மேடை வெறிச்சோடியது. அம்மாவும் அப்பாவும் இன்னும் இறங்கி வரவில்லை. நேற்று இரவு குடும்ப நண்பர் முத்துசுவாமியின் ஸ்ரீநகர் பங்களாவில் புது வருடத்தை வரவேற்க தண்ணீர் விழா. பங்களாவின் முன் பறந்து விரிந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான மரகத பச்சை புல்வெளியில் 30-40 ஜோடிகளும் 7-8 ஒற்றைகளும் 8 மணியில் இருந்தே கண்ணாடி டம்ளர்களும் பெப்சி பாட்டில்களுமாக கோஷமிட்டு கொண்டிருந்தார்கள். முத்துசுவாமியின் மனைவி உமாவுக்கு எது தெரியுமோ தெரியாதோ விருந்தோம்பலில் ஈடு இணையற்றவள். நேற்று அப்பா அளவை தாண்டினார். அம்மா கூட புது வருடத்தை முன்னிட்டு ஷாம்பைன் கொஞ்சம் முறிஞ்சினாள். இரவு வீடு திரும்பும் போது மாதங்கிதான் காரை ஓட்டினாள். கால்கள் பின்ன நடந்து வந்து வண்டியில் ஏறிய அப்பாவுக்கு அம்மா தோள் கொடுத்தாள். அவர்களுடைய அந்த காலத்து காதல் இன்றும் மங்கவில்லை. காரின் பின் சீட்டில் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி வருகிறார்கள் என்பதை மாதங்கி அறிவாள். இதை ஒரு பெரிய தவறாகவோ குற்றமாகவோ அவள் கருதவில்லை. ஆனால் அப்பா மீது கோபம் வந்தது. ஏன் இப்படி தலைகால் தெரியாமல் குடிக்க வேண்டும்? இப்போது சமையலறை வெறிச்சோடுவதை கண்டபோது கோபம் தலைக்கேறியது. தன் அறைக்கு விரைந்தாள். ஹோண்டா சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். கதவை படார் என்று சாத்திவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். அது பறந்தது. பெசன் நகரில் இருந்து தாத்தா வீடு இருக்கும் சர்சிபி ராமசுவாமி சாலை வீட்டுக்கு 6 கிலோமீட்டர். மாதங்கி 10 நிமிடங்களில் முழுங்கினாள். அவளுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி பாட்டியின் அரவணைப்பில்தான் ஓடியிருக்கிறது. ஆபீஸ் வேலையாக மாதம் 15 நாட்கள் அப்பா வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்தால், அம்மாவும் சளைக்காமல் தன் காரியாலய அலுவலை ஒட்டி 10 நாட்களாவது டெல்லி, பாம்பே, கல்கத்தா என்று பறந்தாள். இப்படிப்பட்ட இருவருக்கு பிறந்த குழந்தையை பொறுப்பாக பார்த்து சீராட்ட பாட்டி தாத்தாவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அம்மா என்றுமே தாத்தா வீட்டு வாயிலை மிதித்ததில்லை. அப்பா அடிக்கடி வருவார் போவார். பழகும் வாய்ப்பு கூட அப்பாவுடன் தான் அதிகம். வீடு வந்தது. தாத்தா வாசல் வராந்தாவில் கூடை நாற்காலியில் 2 கால்களையும் தூக்கி போட்டவராய் அமர்ந்து அன்றை ஹிந்துவை படித்து கொண்டிருந்தார். ஹாப்பி நியூ இயர் தாத்தா. ஹாப்பி பர்த்டே டு யூ மாதி. ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ. போய் பாட்டியை பார்க்குறேன் தாத்தா. ஜமாய். சித்தப்பா சித்தி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருப்பாங்களே. போயாச்சே. மனமெல்லாம் மகிழ்ச்சி வியாபிக்க மாதங்கி ஓடினாள். ஹாப்பி நியூ இயர் பாட்டி. வாடி என் ராஜாத்தி.
உலகத்துக்கெல்லாம் புது வருஷமா இருக்கலாம்டி மாதி. ஆனா என்ன பொறுத்தவரை எனக்கு நீதான் எப்பவும் புதுசு. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் 22 முடிஞ்சு. ஆமாம், கழுதை குதிரைக்கும் தான் பிறந்த நாள் வர்றது. ஒரு கழுதையோ குதிரையோ எனக்கு பேத்தியா பிறந்திருந்தாலும் அது தாண்டி எனக்கு ஒசத்தி. இரு, ஸ்வீட் தரேன். நான் இன்னும் காஃபியே குடிக்கல பாட்டி. அட பாவமே, ஏண்டி? அம்மா எழுந்திருக்கல. டிகாக்ஷன் போடவும் எனக்கு சோம்பலா இருந்தது. ஸ்ரீநகர் காலனியில கூத்தடிச்சானாக்கும். உன் அப்பன் இதுதான் சான்ஸ்னு தீர்த்தம் ஆடியிருப்பான். உன்னை பெத்தவளும் லேசப்பட்டவள் இல்லையே. அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா, அவ்வளவுதான். நான் பெப்சியோட நிறுத்திட்டேன். அந்த முத்துவையும் உமாவையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்ல பெண். காஃபி பாட்டி. பேச்சுல அது மறந்து போச்சு பாத்தியா? பாட்டி சீதாமணி ஓடினாள். காஃபியும் கையுமாக மாதங்கி ஹாலுக்கு வந்தாள். தரையை அடைத்து கம்பளம், பெரிய பெரிய சோஃபாக்கள், ஒரு பக்கத்து சுவரெல்லாம் படங்கள். ரவிவர்மாவின் பரமசிவன் பார்வதியில் இருந்து ராமர் பட்டாபிஷேகம் வரை எதிர்ச்சுவரில் பற்பல நீள அகலங்களில் புகைப்படங்கள். நட்ட நடுவில் தாத்தாவின் அம்மா அப்பா, அவருடைய கொள்ளு தாத்தா, மண்டையையே விழுங்கும் ஜரிகை தலைப்பாகையில் நவாப் நாற்காலியில் கம்பீரமாக பார்த்தார். பஞ்சகச்சம், கருப்பு கோட்டு, நெற்றியில் 3 பட்டை விபூதி, காலில் சாக்ஸுடன் ஷூஸ், காதில் கடுக்கன்கள். கொள்ளுப்பாட்டி புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு அருகே அடக்கமாக நின்றாலும் காசு மாலை உட்பட ஒரு நகை கூட்டம் தெரிந்தது. வைரத்தோடுகளும் வைர பேசரியும் மூக்குத்தியும் இன்னும் ஜொலித்தன. அடுத்ததாக பெரிய தாத்தா பாட்டி. மாதங்கிக்கு 15 வயது நடக்கும்போது பாட்டி போனாள். சில மாதங்களிலேயே தாத்தா தொடர்ந்தார். பெரிய தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தாவின் கம்பீர பார்வை இல்லை. சிரிப்பு அசட்டு சிரிப்பாக கூடப்பட்டது. பெரிய பாட்டி தன் ரவிக்கையின் பஃப் நன்றாக தெரிய வேண்டும் என்ற எண்ணத்திலோ என்னவோ 2 கைகளையும் கோர்த்து நின்றாள். இப்போது உள்ள தாத்தாவும் பாட்டியும் 60ஆம் கல்யாண தம்பதியாக காட்சியளித்தார்கள். அது நடந்தபோது அவளுக்கு 8 வயது. நன்றாக நினைவிருக்கிறது. வராத உறவினர்களும் சிநேகிதர்களும் இல்லை. அவளுடைய அம்மா துர்கா மட்டும் வரவில்லை. ஏன், என்ன காரணம்? பாட்டியும் சொல்வதில்லை. அம்மா பதில் சொல்ல மறுக்கிறாள். அப்படி என்ன விரோதம் அம்மாவுக்கு இவர்களிடம்? சுவரின் ஒரு கோடியில் சித்தப்பா சித்தி மணக்கோலத்தில் காட்சியளித்தார்கள். ஒரே ஒரு பெரிய குறை எப்போதும் போல அன்றம் மாதங்கியை தாக்கியது. அவளுடைய அப்பா அம்மா போட்டோ இல்லை. திடீரென்று பாட்டியின் குரல் கேட்டது. ஏண்டி, என்ன காஃபிக்கு அவசரப்படுத்திட்டு இங்க கையில டம்ளரை வச்சுட்டு மியூசியமா பாக்குற? என்னையும் மீறி பார்த்துட்டேன் பாட்டி. ஒரு பெரிய பரம்பரை என்னை அசத்திட்டது. ஆமா, பெரிய ராஜ பரம்பரை. உன் தாத்தா சோழ ராஜா. சீக்கிரம் குளிச்சுட்டு வா. உன் பிறந்த நாளுக்கு ஒரு புடவை வாங்கி இருக்கேன். புது டிசைன்ல நன்னா இருக்கு. உன் அத்தை தான் செலக்ட் பண்ணா. அப்படியா? அத்தையையும் பார்க்கணும் பாட்டி. அவசியம் இல்லடி. ஏன் பாட்டி? அவ இங்கே சாப்பிட வரப்போறா. நரேஷ்? அவன் டெல்லியில இருந்து 10 மணிக்கு வரான். மாப்பிள்ளை சிங்கப்பூர் போயிருக்கார். அது தெரியும் பாட்டி என்ற மாதங்கி, நான் அந்த பாட்டி தாத்தாவையும் பார்க்கணும் என்றாள். சாப்பிட்டுட்டு போகலாம். முன்னாடியே போயிட்டு வந்துடுறனே. வேண்டாமா, இப்ப நீ அங்க போனா சாப்பிட சொல்வா. இல்லைன்னா டிஃபனை கொடுத்து உன் வயிற்ற அடைச்சுப்பா. உனக்காக பால் பாயசம் பண்ண போறேன். சரி பாட்டி என்ற மாதங்கி, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். நீங்களும் பதில் சொல்லாம மழுப்பி இருக்கீங்க. ஏன் இத்தனை போட்டோக்களோட என் அப்பா அம்மா போட்டோ இல்லாம இருக்கு என்றாள். உன் அப்பாவை கேளு. சரியான ஆல்பம் இல்லையான்னு கேளு. முன்ன ஒரு தடவை கேட்டதுக்கு இல்லைன்னார். அம்மா கன்னத்துல அறையாத தோஷமா பதில் சொன்னா. இதுல இருந்து உனக்கு என்ன புரியறது? இல்ல தெரியறது மாதிரி? 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியறது. 2 பக்கத்து வீட்டுல இருந்தும் சம்மதம் கிடைக்கலேன்னு புரியறது. அம்மா இந்த வீட்டுக்கு வர்றதில்ல, அப்பா அந்த வீட்டுக்கு போறதில்ல. நான் ஒருத்தி தான் 2 பாட்டி வீடுகளுக்கும் போய் போய் லோல் படுறேன். சரி சரி, இனிமேல் லோல் பட வேண்டாம். இப்ப போய் குளிச்சுட்டு வா. 5-6 செட்டு ட்ரெஸ் தான் எப்பவும் இங்க உன் ரூம்ல இருக்கே. புது புடவை எங்க பாட்டி? நீ முதல்ல ஓடு. வர்றதுக்குள்ள மஞ்சள் தேய்ச்சி ரெடியா இருக்கும். வல்குலம் சாரி. விலை ரொம்ப இருக்குமே பாட்டி. என்ன கலர்? விலைய பத்தி நீ ஏண்டி விசாரப்படுற?
உன் நிறத்துக்கு எந்த கலரும் நன்னா இருக்கும். பாத்ரூம் வரை கொண்டு போய் விடணுமா? நீங்க என்ன கைடா பாட்டி, இல்ல நான் தான் விருந்தாளியா? சொன்ன மாதங்கி பாட்டி சற்றும் எதிர்பாராதபடி பாய்ந்து ஓடி இடுப்பை சுற்றி கட்டி கொண்டாள். விடுடி கழுத, மூச்சு முட்டுறது. நீங்க ரொம்ப குண்டு பாட்டி. இன்னொரு வாட்டி சொல்லு மாதி. சிரித்து கொண்டே வந்தார் தாத்தா. ஆமா, நீங்க ரொம்ப ஒல்லியாக்கும். கால்ல செருப்பு இருக்கா இல்லையான்னு நான் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். மாதி, இப்பதான் பாட்டி இவ்வளவு குண்டு. எங்க கல்யாணத்தின் போது நீ பார்த்திருக்கணுமே, ஒரே ஈர்க்குச்சி. அப்பெல்லாம் அவ எலும்பை நான் எழுசா எண்ணுவேன். ஆமாண்டி மாதி, நான் ஒரு ஈர்க்குச்சி. உன் தாத்தா குதிரை மேலே வந்த ராஜகுமாரன். சப்தபதியின் போது கொஞ்சம் ஓரக்கண்ணால பார்த்தேன். பயந்து போயிட்டேன். தொந்தி என்றாள் சீதாமணி. மாதங்கி வாய் விட்டு கலகலவென்று சிரித்தாள். இந்த வயசுலயும் நீங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக் தாத்தா. உங்க ரத்தம் அப்படியே என் அப்பா உடம்புல ஓடுறது. தண்ணி அடிச்சு அவரோட வயிறு 5-6 வருஷமா பேண்ட் பட்டனை தகர்த்து எரிஞ்சாலும் அவரோட பர்சனாலிட்டி தான். அம்மாவும். நீ இப்ப குளிக்க போறியா இல்லையா மாதி என்ற பாட்டி இடைமறித்தாள். சரி பாட்டி, நான் அம்மாவை பத்தி மூச்சு விடல. பாத்ரூமுக்கு குளிக்க போறேன். டாட்டா, பபாய். நம்ம செல்ல பேத்தி இன்னும் கண்ணுக்குட்டி மாதிரி தான் துள்ளி ஓடுறா என்றாள் சீதாமணி தன் கணவர் விஸ்வத்தை பார்த்து. விஸ்வம் பதில் பேசவில்லை. பேத்தியை பற்றி பற்பல எண்ணங்கள் அவருள் ஊற்றெடுத்தன. ஒரு பிரார்த்தனையும் அவருள் நிகழ்ந்தது. குருவாயூரப்பா, இவ அம்மாவை கொள்ளாமல் இருக்க அருள் செய். 10 மணிக்கு மாதங்கிக்கு போன் வந்தது. அப்பா ஜெய் கிருஷ்ணா. ஹாப்பி நியூ இயர் டாட். எப்ப கண் விழிச்சீங்க? 9:30. இன்னைக்கு உன் பர்த்டே மாதி. தெரியும்பா. அம்மா எப்ப தூங்கி எழுந்தா? தெரியாது மாதி. நான் கிச்சனுக்குள்ள போனப்ப உப்மா ரெடியா இருந்தது. அது சரி, நீ இங்க எப்ப வர்ற? பாட்டி வீட்டில் தான் சாப்பாடு. ஏன்பா, நீங்களும் வரீங்கல்ல? அம்மா அந்த பாட்டி வீட்டுக்கு போக போறதா நேத்தே சொன்னாளே. அம்மா கார் சாவியோட நிக்கிறா. முத்து அவன் வீட்டுல சாப்பிட கூப்பிட்டுருக்கான். மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல மாதி. இப்ப ஃபோன் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன டாட்? நீயும் நானும் உன் பர்த்டேயை பார்க் ஷெரட்டன்ல செலிப்ரேட் பண்றோம். ராத்திரி 7:30. அம்மா? உனக்கு தான் தெரியுமே, அம்மாவுக்கு பிறந்த நாள்கள்ல நம்பிக்கை இல்லைன்னு. அதுல நம்பிக்கை உள்ள ஒருத்தரை நான் அழைச்சிட்டு வருவேன். ஷியோர். யாருன்னு எனக்கு தெரியும் மாதி. டெலிஃபோனில் அப்பாவின் சிரிப்பொலி மாதங்கிக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஆனா டாட், நீங்க ஒரு நான்வெஜ் ஐட்டம் கூட தொடப்படாது. அகில் பார்த்தாலே எழுந்து போயிடுவார். ஏன் ஹோட்டலை மாற்றக்கூடாது? உனக்கு பிடிக்கிறது எனக்கும் பிடிக்கும் மாதி. ஓகே டாட். அப்போ அன்னலட்சுமி? சரி. அவள் ரிசீவரை வைக்கவும் அத்தை கோமணி வரவும் சரியாக இருந்தது. அத்தையை அவளுக்கு எப்போதுமே பிடிக்கும். சிரிக்க சிரிக்க கேலியாக குசும்பாக நக்கலாக பேசுவாள். பழைய நிகழ்ச்சிகளை அவள் கதை போல விவரித்து கண்முன் நிறுத்தும் பாணியே ஒரு தனிக்கலை. ஹாப்பி நியூ இயர் அத்தை. முதல்ல உன் பிறந்த நாளுக்கு என் வாழ்த்துக்கள். சமர்த்தா 18 முழம் கட்டிண்டு மனையில நீ உட்காரணும். நான் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுவும் இந்த வருஷமே. கல்யாணம் எல்லாம் நம்ம கையிலையா இருக்கத்த? பின்ன யார் கையில இருக்குன்னு நீ சொல்ல வர என்ற கோமணி. அம்மா எங்க என்றாள். யாரோடம்மா? நான் மத்தவா அம்மாக்களை விசாரிக்கிறது இல்ல. ஏன் அம்மா, மை மதர். புரியறதத்த. அப்ப ஏன் அப்படி கேட்ட மாதிரி? வா, உன் பிறந்த நாளுக்கு தோ சுடிதார் செட் வாங்கி வச்சிருக்கேன். உள்ள போகலாம் வா. நீங்க போங்கத்த, நான் பின்னாடியே வரேன். வெறிச்சோடிய ஹாலில் மாதங்கி நின்றாள். அவளையும் அறியாமல் கண்கள் போட்டோக்கள் பால் சென்றன. அவளுடைய அப்பா அம்மா போட்டோ மட்டும் இல்லை. ஏன் ஏன் அவர்களுடைய கல்யாணத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். இல்லை இல்லை, ஒரு மர்மம் இருக்க வேண்டும். அது என்ன? மாதங்கி அயர்ந்து போனாள். 1972 ஏப்ரல் கடைசி ஞாயிறு. துர்கா நீல நிற பைஜாமாவும் முழுக்கை சட்டையுமாக, ஒரு கையில் பீங்கான் கோப்பையும் இன்னொன்றில் அன்றைய தினசரியுமாக மாடியில் இருந்து இறங்கி வந்தாள். அம்மா விசாலி கூடத்தின் நட்ட நடுவே உட்கார்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தாள். ஏமா, நான் தினம் தினம் சொல்றேன், நீ காதலியே போட்டுக்கிறது இல்ல. பூ தொடுக்க ஹால் தானா கிடைச்சது உனக்கு? ஆமா, நான் ஃபேன் போட போறேன். போட காத்துல பூ பறக்கும். நானே ஒரு பறக்கிற பூ.
காலங்காத்தால வேதாந்தம் பேசாதம்மா. சரி, சாயங்காலம் பேசுறேன். உன் ஆத்திரமும் எரிச்சலும் ஏன் எதுக்காகன்னு எனக்கு தெரியும் அம்மா. தெரிஞ்ச என்ன புண்ணியம்? நீ எப்போதுமே ஒத்தையடி பாதையில நடக்கிறவ. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொருத்தரும் ஒத்தையடி பாதையில நடக்க போறார். 2 பேர் ஒண்ணா நடந்தா அது ஒத்தையடி பாதை இல்ல. நிச்சயமா நீ அவன் பின்னாடி நடக்க மாட்ட. யார் முன்னாடி பின்னாடிங்கிறதா முக்கியம் அம்மா. எனக்கு அவன் மூஞ்சியே பிடிக்கல. சிரிச்சா கள்ள சிரிப்பா படுறது, பேசினா பொய்யா கேக்குறது. ஜெய் கிருஷ்ணாவோட நீ வாழ போறதில்லையே அம்மா, ஆள விடு சொல்லிவிட்டு டெலிபோனுக்கு வந்தாள். கையில் இருந்த தினசரி எப்போதோ தரையில் விழுந்தாகிவிட்டது. கோப்பையையும் டீப்பாயின் மேல் வைத்தாகிவிட்டது. ரிசீவரை கையில் வைத்து கொண்டிருந்த துர்காவுக்கு அலுப்பு வந்தது. ஜெய் வீட்டில் டெலிபோனை எடுக்க கூடவா ஒரு ஆள் இல்லை? ஜெய் கிருஷ்ணாவின் அறையில் இரவு 2 மணிக்கு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அம்மா சீதாமணிக்கு தெரியும், நாளைக்கு ஊட்டியில் அகில உலக அளவில் ஏதோ செமினாராம். பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வருகிறார்களாம். கிருஷ்ணாவும் அதற்காக ஒரு ஆராய்ச்சி கட்டுரை படிக்க வேண்டுமாம். அதில் அவன் மும்முரமாக இருக்கிறான். காலை 7:45க்கு அவன் இறங்கி வந்தபோது கண்கள் கோவை பழங்களாக இருப்பதை சீதாமணி கண்டாள். ஏண்டா, ராத்திரி முழுதும் தூங்கலையா? 3 மணிக்கு முடிச்சம்மா. 1/4 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு புறப்படணும். ஷேவ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள டிஃபனையும் காஃபியையும் டேபிள்ல வச்சுடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆபீஸ்ல என்ன கிழிக்க போற? ஒரு கை எண்ணெயை தலையில வச்சு 6 குழி. மத்தியானம் நன்னா தூங்கு. என்னடா, நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுல ஓடுற? வீட்டில் அவளையும் கிருஷ்ணாவையும் தவிர வேறு யாரும் இல்லை. யாரோ கட்சிக்காரனுடைய பெண்ணுக்கு கல்யாணம் என்று விஸ்வமும் ரவியும் தாம்பரம் போயிருக்கிறார்கள். அவள் தனியாக இருந்தாக வேண்டும். இது பழகி போன ஒன்றுதான் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை வீணாகிறதே என்ற ஆதங்கம் ஏற்பட்டது. இந்த ஒரு நாள்தான் கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் மேஜையை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து அரட்டையும் கேலியுமாக அவள் சாப்பிடுவாள். இன்று அது இல்லை. கிருஷ்ணாவுக்கு எல்லாம் சுட சுட இருக்க வேண்டும். அமெரிக்காவில் இருந்து அவன் கொண்டு வந்திருந்த ஹாட் பேக்கில் தோசைகளை வார்த்து வார்த்து போட்டு கொண்டிருந்தாள். கடைசி தோசை ஒரு பக்கம் வேகும் போது ஹாலில் டெலிபோன் அழைப்பது காதில் விழுந்தது. சீதாமணி கவலைப்படவில்லை. கடைசி தோசையை எடுத்த பிறகுதான் ஹாலுக்கு போவது என்று தீர்மானமாக இருந்தாள். அவள் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். கிருஷ்ணா இன்னும் வரவில்லை. ஹாலை அடைந்த போது கேட்ட டெலிபோன் மணி அதை சீதாமணி நெருங்கும் போது நின்றது. அவள் திருப்தியுடன் திரும்பினாள். தன் காரியத்துக்காக போன் செய்கிறவன் என்றால் மீண்டும் மணி அடிக்கும் என்ற எண்ணத்தோடு அவள் நடக்கையில் டெலிபோன் மணி அடித்தது. சீதாமணி எதற்குமே அவசரப்பட மாட்டாள். நிதானம் அவளுடைய உடன்பிறப்பு. ஹலோ, யார் வேணும்? உங்க வீட்ல யாருமே இல்லையா? யாருமே இல்லாமலா உனக்கு இப்ப குரல் கேட்டது? யார் பேசுறது? துர்கா. ஓ, நீயா? போன மாசம் வந்தியே அந்த துர்கா தானே? கிருஷ்ணா குளிச்சிட்டு இருக்கான். அது முடிஞ்சதும் ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமா போக போறான். தகவல் ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட கொடுக்கலாம். நான் அவன் அம்மாதான். சீதாமணி ஒரு சில வினாடிகள் காத்திருந்தாள். எதிர்முனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தாள். அவளையும் மீறி கோபம் வந்தது. சென்ற மாதம் இந்த துர்கா வந்த நாள் கண்முன் வந்தது. ஹாய் ஜெய், டைமுக்கு புறப்படணும்னு தெரியாது? நான் 6 மணிக்கு வருவேன். உங்க வாட்சை பாருங்க, சரியா 6 இருக்கும். என் வாட்சில் இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. சரி துர்கா, முதல்ல உட்கார். உட்கார்றதுக்குன்னே இன்னொரு நாள் வர்றேன். உங்களுக்கு லேட் ஆறது பத்தி கவலை இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை. அப்ப நீ இப்போ யூனிவர்சிட்டி ஹாலில் உட்காந்து மேடையை விரிச்சு பாரு துர்கா. என்ன சொல்றீங்க? பாம்பே ஃப்ளைட் 2 மணி நேரம் தாமதமாக வர்றது. அதில் தான் நம்ம பழைய ப்ரொஃபஸர் ஹார்பர் வரார். ஓ மை காட். அதான் உட்காருன்ன. துர்கா சோஃபாவில் அமரவும் சீதாமணி உள்ளே இருந்து வரவும் சரியாக இருந்தது. இவங்க தான் என் அம்மா. அம்மா, இவ துர்கா. வாமா, உன்னை பத்தி இவன் பேசாத நாள் இல்ல. லட்சம் பெண்களுக்கு நடுவே நீ தனியா தெரிவாயாம். நான் கேலியாக கூட கேட்டேன். அப்படின்னா அவ 7 அடி உசரமா, இல்ல மத்த பொண்கள் எல்லாம் சித்திர புள்ளிகளான்னு. ஆனா எனக்கு உள்ளூர தெரியும், அவன் உன்னுடைய தனித்துவத்தை பத்தி தான் பேசுறான்னு.
துர்கா பதில் கூறுவதற்குள், 5 நிமிஷம் துர்கா, ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அனுப்பிட்டு வந்துடுறேன், நீ அம்மா கிட்ட பேசிட்டு என்று சொல்லி கிருஷ்ணா ஓடினான். ஏமா, நீ இந்த மெட்ராஸ்லயே இருக்கிறவளா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவளா? இப்ப மெட்ராஸ்லயே இருக்கிறவள். சொந்த ஊர் அப்படின்னு எதுவும் எனக்கு கிடையாது மேடம். பூர்வீகமான பாரம்பரியமான ஊர்? அப்பா, அவரோட அப்பா, தாத்தா தெரியாது. ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் மேடம்? எனக்கு நேத்து நடந்ததுல அக்கறை இல்ல. நாளை நடக்க போறதுல ஆர்வம் இல்ல. இன்னைக்கு என்னங்கிறது தான் முக்கியம். ரொம்ப நல்ல கொள்கை என்ற சீதாமணி கொஞ்சம் இரு என்று விரைந்தாள். அவள் திரும்பும்போது ஒரு தட்டில் 2 பலாச்சுளைகளும் கண்ணாடி டம்ளரில் ஜூஸும் இருந்தன. தேங்க்ஸ் மேடம். சாப்பிடுமா, உங்க திருப்திக்காக சாப்பிட சொல்றீங்களா? துர்கா சிரித்தாள். பன்ருட்டியிலிருந்து வந்த பழம். கிருஷ்ணாவுக்கு பலாப்பழம்னா உசுர். ஏன் உசுர் இதுல இல்ல மேடம்? ரொம்ப சரி, கொண்டு போயிடுறேன். உன் உசுர் எதுல இருக்குன்னு யோசிச்சு மெதுவா சொல்லு. போன்ல சொன்னா கூட போதும். அப்புறம் அதை உனக்கு தர முயற்சி பண்ற. சொல்லிவிட்டு தட்டும் டம்ளருமாக சீதாமணி திரும்பி நடந்தாள். 1 மினிட் மேடம். என்ன? இப்ப சரினாலும் இந்த ஜூஸும் பழமும் நான் உபச்சாரம் செய்ய போறதில்ல துர்கா. அதில்ல, என் உசிர் எதுல இருக்கோ அதை பிரத்தியார் கொடுத்து வாங்கிக்கிறவள் இல்ல நான். நானாகவே எடுத்துப்பேன். சபாஷ், நீ நன்னாவே பேசுற. எல்லாம் இருக்கிற உன்கிட்ட இல்லாமல் இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன மேடம்? மரியாதை. முதலா இந்த வீட்டுக்கு வர்ற, நான் வாயார வரவேற்கிறேன். ஆனா நீ மரியாதை இல்லாம, ஏன் பண்பும் நாகரீகமும் கூட இல்லாம நடந்து கொள்ற. பெரியவங்க கிட்ட கொஞ்சமாவது மரியாதை காட்டணும். பாவம், நீ என்ன செய்வ? இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க உன் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. சீதாமணி நகர துர்கா பதிலடி கொடுக்க தயாராக இருக்க, சுவாரஸ்யமான டிவி நிகழ்ச்சி கட்டத்தின் போது வீட்டில் மின்சார தடங்கள் வருவது போல் கிருஷ்ணா வந்தான். நான் ரெடி துர்கா, ஐ எம் ஆல்சோ என்று சீதாமணி இருக்கும் திசையை பாராமலேயே நடந்தாள். இரவு கிருஷ்ணா வீடு திரும்பியதும், ஏமா, துர்கா கிட்ட என்ன பேசுன? என் மேல சீறி விழுந்தாள் என்றான். உன் மேல விழுந்தா நீ தாங்கிக்கோ, திமிர் பிடிச்ச ராட்சசி. விட்டு தள்ளு, உனக்கு அவளை பிடிக்கல, அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவ்வளவுதான். அவளுக்கு என்ன பிடிச்சு போயிட்டா சாயுஜிய பதவி கிடைச்சிடுமாக்கும். அவளோட ஒட்டி உறவாடுறதை முதல்ல நிறுத்து. நாளைக்கு ஊர் சிரிக்கும்படியா உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவாள். கிருஷ்ணா பதில் கூறாமல் மௌனமாக மாடிக்கு சென்றான். இன்று போன மாதத்து அந்த நாளை நினைத்து பார்த்தபோது அன்று பொங்கி வந்த ஆத்திரம், 1 மாத காலத்தில் புதைந்து போயிருந்த ஆத்திரம் மீண்டும் பொங்கி வந்தது. கிருஷ்ணா டிஃபன் சாப்பிட மேஜைக்கு வந்தான். அவனே தோசைகளை போட்டு கொண்டு சாப்பிடலானான். எண்ணெயில் மூழ்கி கிடந்த மிளகாய் பொடி நன்றாக காரமாக இருந்தது. இந்த காரம் நாவில் தவழ்ந்து கொண்டிருக்கும் போது சுட சுட ஒரு வாய் காஃபியை குடித்தால் சுளீர் என்ற காரம் மின்னலாக தாக்கும். அதன் ருசிக்கும் அனுபவத்துக்கும் ஈடு இணையே இல்லை. அம்மா, என்னடா போன் அடிச்சது காதல விழுந்தது? ஆமாம். யார்? லட்சத்துல ஒருத்தி. என்ன சொன்னா? உங்ககிட்ட ஏதானும் சொல்லணுமான்னு கேட்டேன். பதில் சொல்லாம டக்குன்னு போன வச்சா. சரியான லங்கிடி. கிருஷ்ணா சிரித்தான். பிறகு, அம்மா காஃபி தோ கொண்டு வரேன். சாப்பிட்ட கையை கழுவி துவாலையால் ஈரத்தை களைந்து கொண்டிருக்கையில் டெலிபோன் அடித்தது. கிருஷ்ணா ஹியர். ஹாய் ஜெய். குளிச்சு ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டாச்சா? காஃபி பாக்கி இருக்கு. செமினார் பேப்பர் ரெடியா? கொஞ்சம் டச்அப்ல ஒர்க் இருக்கு. அங்க எப்படியா? 4 பக்கம் நறுக்கு தெரிச்ச மாதிரி எழுதியிருக்க. நீங்க 7 பக்கம், கொஞ்சம் வளவள. சரி, போனை வச்சுடு. காஃபி வந்தாச்சு, ஆபீஸ்க்கு ஓடிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் கார் வந்ததும் ஃபோன் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு போக ரெடி பண்ணிக்கிறேன். சரி. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கேன், கூப்பே. அது எப்படி நமக்கு? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெய் கிருஷ்ணான்னு டிக்கெட் வாங்கினா கூப்பே ஏன் கிடைக்காது? சரி சரி, போன வை. கிருஷ்ணா மேஜைக்கு திரும்பினான். யாருடா, அவதானே? ஆமாம்மா. அவளும் உன்னோட ஊட்டிக்கு வர்றா இல்லையா? ஆமாம், செமினார் ஆச்சே. அவளும் என்ன மாதிரி அமெரிக்காவில் MBA படிச்சவளாச்சே. ஒரே காலேஜில் படிச்சவாங்கிறதால இந்தியாவுக்கு வந்தப்புறமும் அவளோட ஒட்டி ஈஷிக்கணும்னு இல்லை கிருஷ்ணா. இங்கேயும் ஒரே ஆஃபீஸ். அதனால ஊட்டியில பூச்செடிகளை சுத்தி டூயட் பாடி ஓடணும்னு இல்லை. கிருஷ்ணாவால் சிரிக்கத்தான் முடிந்தது. டெலிபோனை வைத்துவிட்டு திரும்பிய துர்கா தன் தாயாரின் பார்வை
தன் மீதே நிலைத்து நிற்பதைக் கண்டாள். லட்சியம் செய்யாமல் சோஃபாவில் உட்காரப் போனாள். துர்கா, ஏமா கத்துற? நீ அவனோட ஒரு ராத்திரி கூப்பேயில இருக்க போற. அப்புறம் ஊட்டியில 3 ராத்திரியும் 4 பகலும் இருக்குமா, மறந்துடாத. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் ரகசியமா நடக்க வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடத்த துடிக்கிறையா? இல்லையே. பின் எதுக்கு கூப்பே? 3ஆம் மனுஷன் தொந்தரவு இல்லாம இருக்க. வயசு வந்த ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்தா அங்க செக்ஸ் ஒண்ணுதான் இருக்குன்னு நீ நம்புற அம்மா. நான் அதை பத்தி நினைக்கவே இல்ல. பொய் சொல்ற. சரி, நீ நம்ப வேண்டாம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கமா, எனக்கு நீ சொல்ற அதுல நாட்டம் இருந்தா அத ரயில்ல தான், ஊட்டி ஹோட்டல்ல தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதே வீட்ல என் ரூம்ல எப்ப வேணும்னாலும் வச்சுக்க முடியும். ஜெய் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை மதிக்கிறவர், என்னை பாராட்டுறவர். நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவர். இப்ப நீ என்னை பத்தி மட்டும் கேவலமா பேசல, அவரையும் மட்டமா எடை போட்டுட்ட. என்ன பொறுத்தவரையில் அவன் மட்டமானவன் தான். உன் கருத்து உன்னோடவே இருக்கட்டும் என்றாள் துர்கா. நீலகிரி எக்ஸ்பிரஸ் நகர்ந்த சில நிமிடங்களுக்கெல்லாம் டிக்கெட் பரிசோதகர் வந்தார். துர்கா நீட்டிய டிக்கெட்டை பார்த்துவிட்டு, ஹாப்பி ஹனிமூன் டு யூ போத் என்றார். அவர் வெளியேறியதும் துர்கா கழுக்கென்று சிரித்தாள். என்ன என்று கிருஷ்ணா பார்வையால் கேட்டான். ஹனிமூன்னு நிறுத்தி இருந்தா சிரிச்சிருக்க மாட்டேன் ஜெய். டு யூ போத் நார், ஹனிமூன்னாலே 2 பேர் தானே. பாவம், இங்கிலீஷ் போதாது, விடு. ரயில் விரைவெடுத்தது. ஜெய், உங்க 7 பக்க செமினாரை படிச்சு காட்டுங்களேன். உன்னுடைய 4 பக்கத்தை முதல்ல எடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். அந்த மரியாதை இதுக்கு செல்லாது. ப்ளீஸ் ஜெய். கிருஷ்ணா கைப்பெட்டியில் இருந்து எடுத்தான். நீயே படி. 10 நிமிடங்களுக்கு பிறகு சிரித்து கொண்டே அவனிடம் நீட்டினாள். எப்படி இருக்கு? நாட் பேட், மோசம் இல்ல. நல்லா இருக்குன்னு சொல்ல உனக்கு மனசும் நாக்கும் வராதே. நாக்கு மட்டும் போதும்னா பிரமாதம்னு சொல்லிடுறேன். என்ன குறை துர்கா? புதுசா உங்களுடைய சொந்த கருத்து எதுவும் இல்ல ஜெய். மற்றவங்களை சிந்திக்க வைக்கும்படியா என்ன இருக்கு சொல்லுங்க. நீ 2 வருஷம் முன்னாடி நியூ ஜெர்சி செமினார்ல எல்லாரையும் அசர வச்சியே, அது மாதிரி என்னால முடியாது துர்கா, ஒத்துக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப பேர் என் கருத்துக்களை தாக்கி பேசினாங்க. 1-2 பேர் பாராட்டவும் பாராட்டினாங்க. தாக்கி பேசினவங்க தனியா சந்திச்சு புகழவும் புகழ்ந்தாங்க. என்னுடைய கருத்துக்களே வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி விட்டது. அன்னைக்கு உங்ககிட்ட மயங்கினவன் தான் நான். இன்னும் மயக்கம் தீரல. ஒரு நாள் தீரும் ஜெய். அப்ப நான் உசுரோட இல்லைன்னு அர்த்தம். சரி, இப்ப உன்னுடைய பேப்பர் நாளைக்கு நான் படிக்கிறப்ப. என்ன துர்கா, நீ கேட்டதும் நான் தரலையா? நான் கேட்காமலேயே தருகிறவள், புரிகிறதா? புரிகிறது. ஆனா அது இப்ப வேண்டாம். பின்னெப்ப? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்றான் கிருஷ்ணா. துர்கா சிரித்தாள். ஏன் சிரிக்கிற துர்கா? கல்யாணம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டேன் ஜெய். பதில் சிரிப்பா வந்தது என்றாள் துர்கா. மாதங்கிக்கு பகல் வேளையில் தூங்கும் பழக்கம் இல்லை. ஆனால் வயிறு தெரியாமல் சாப்பிட்டதில் உடலெங்கும் தளர்ச்சி ஏற்பட்டு விட்டதாக தோன்றியது. ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். உடல் தானே சரியத் தொடங்கியது. சோஃபாவிலேயே கால்களை மடக்கி தலை சாய்த்து விட்டால் என்ன? தாமாக கண் இதழ்கள் மூடின. மாதி சற்றே விழித்தாள். என்ன நரேஷ்? சித்தப்பாவும் தாத்தாவும் ரெடி மாதி. 2 ரப்பர் ஆடலாம். வா, நீயும் நானும் பார்ட்னர்ஸ். ஃப்ரிட்ஜ் ஆட மூளை வேணும் நரேஷ். இப்ப அது இல்ல. சித்தி வருவா. தூக்கம் வர்றதா? பார்த்தா தெரியலையா? ராத்திரி தூக்கம் போச்சு. இப்ப சாப்பாடு ஹெவி, கண்ணை அசத்துறது. அப்ப ஏன் ஹால்ல சோஃபாவில் விழுந்து கிடந்து பிராணனை வாங்குற? மாடியில தான் உனக்குன்னு ரூம் இருக்கே. மாதங்கி எழுந்து மெதுவாக நடந்தாள். மாடிப்படிகளை வேகமாக முழுங்கி அறையை அடைந்து படுக்கையில் விழ வேண்டும் என்ற மனம் ஆசைப்பட்டது. உடல் இணங்கவில்லை. கைப்பிடியை பற்றி கொண்டு படிப்படியாக நடந்தாள். அம்மா பாட்டி வீட்டுக்கு நினைத்தபடி போக முடியவில்லையே என்ற எண்ணம் ஒரு கணம் எழுந்து மறைந்தது. அம்மா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவில்லையே என்ற ஆதங்கமும் தொடர்ந்து கோபமும் பிறந்து அக்கணமே இறந்தது. அறைக்கு வந்த பாட்டி பரிசாக தந்த புடவையை கூட மாற்றிக்கொள்ளாமல் படுக்கையில் கட்டிலில் விழுந்தாள். மறுவினாடி உறக்கத்தில் ஆழ்ந்து போனாள். கண் விழித்த போது விடிந்து நீண்ட நேரமாகி விட்டதைப் போன்ற எண்ணம் உண்டாயிற்று. அவசர அவசரமாக எழுந்த பிறகுதான் மாலை பொழுது என்பதை உணர்ந்தாள். செய்யக்கூடாததை செய்து விட்டதான குற்ற உணர்வில் மாடிப்படிகளில் விரைவாக இறங்கினாள். வாடிமா என் ராஜாத்தி, இப்பதான் விடிஞ்சதா?
சீதாமணி ஹாலில் உட்கார்ந்தபடியே கேட்டாள். எனக்கு யாராலும் ஃபோன் பண்ணாங்களா? ஒரு காக்கா பண்ணல. காக்காக்களுக்கு இந்த வீட்டு ஃபோன் நம்பர் தெரியாது பாட்டி. மனுஷ வர்க்கத்துல. இல்ல. அகில்? ஆஹா என்ற சீதாமணி. போய் மூஞ்சி அலம்பிண்டு வா, காஃபி கலந்து தர்றேன். மாதங்கி முகம் கழுவி திரும்பி வந்தபோது சீதாமணி காஃபியும் கையுமாக நின்றாள். என்ன பாட்டி, நீங்க டீப்பா மேலே வைக்கப்படாதா? டீப்பாய் மேலே வச்சா கையில தரப்படாதா பாட்டிம்ப. இந்தா, உங்களோட பேசி ஜெயிக்க முடியாது பாட்டி. 2 பேர் ஜெயிச்சிருக்காடி மாதி. என் அப்பா அம்மா தானே அந்த 2 பேர். பழச கிளறாம காஃபிய குடிச்சிட்டு. பாட்டி வழக்கத்துக்கு மீறிய விரைவோடு நடந்தாள். சோஃபாவில் உட்கார்ந்த மாதங்கி ஓரிரு கணங்கள் அம்மா அப்பாவை நினைத்து பார்த்தாள். அவர்கள்தான் பாட்டியின் மனதை ரணமாக்கி இருக்கிறார்கள். அப்பா யார் என்று தெரியும். ஒரு பெரிய பரம்பரையில் சங்கிலியின் தொடராக வந்தவர். ஆனால் அம்மா விசாலி என்கிற ஒருத்திக்கும் டாக்டர் கிரிநாதன் என்ற ஒருவருக்கும் பிறந்த பெண் என்று மட்டும்தான் தெரியும். அப்பாவின் அப்பா தாத்தா தெரியும். அம்மாவின் அம்மா பாட்டி அத்தை சித்தி அண்ணன் தம்பி யாரும் தெரியாது. விசாலி பாட்டியும் சொன்னதில்லை. அப்பா அம்மா கல்யாணம் காதல் கல்யாணம். எங்கே, எப்போது நடந்தது? எந்த ஊர் கோயிலில்? எந்த ஊர் ரிஜிஸ்டர் ஆபீஸில்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.